பாம்புகளையும் அணிந்து கொள்வதும், சடையை பெரிதாக வளர்த்திருப்பதும், அதனுள்ளே ஒருத்தியை மறைத்து வைத்துக் கொள்வதும், புலித்தோலை உடுப்பதும், பிச்சை ஏற்று உண்பதும், சுடுகாட்டிலே ஆடி அந்த இடத்தில் உள்ள பொடிகளை பூசிக்கொள்வதும் நினைக்க நினைக்க அருவருப்பாக இருக்கிறதா? அவருடைய அத்தகைய பெருமைகளை நன்றாக பாடுங்கள், பாடுங்கள். அம்மையே, தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மையே. இப்படிப்பட்ட ஒருவரை யார்தான் விரும்புவார்கள்? என்னவோ தாங்கள் தான் அவரை விட்டு பிரியாமல் இருக்க ஒரு காலத்து வரம் கேட்டு பெற்றுக் கொண்டீர்கள். அவர் தாம் பித்தர் என்றால் தாங்களும் பெரும் பித்தராகவே இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கை உள்ளவருக்கும் வாழ்க்கைப்பட்டு விட்டு பிறகு தாங்கள் இனிமேல் கோபித்து என்ன ஆகப் போகிறது? எல்லாவற்றையும் தள்ளி தாங்கள் இப்பொழுது இறைவனிடத்தில் அந்த உங்களுடைய கோபத்தை தீர்க்க வேண்டும். அவரிடம் சொல்லாதே. அவருடைய தவக்கோலத்தின் தன்மைகள் இப்படி என்று தெரிந்துதானே யான் அவரை விரும்பினேன். இப்போது அவைகளை பற்றியெல்லாம் உன்னை போல எள்ளி பேசுவேனோ? நம்பி ஆரூரா, பெருமான் பித்தரை போல் வெந்நீர் பூசிக்கொண்டிருப்பது அவர் எல்லா உலகங்களும் அழிந்து போன கடைஊழி காலத்தில் தனித்து நின்று அழிவின் சின்னமாக நிற்கும் சாம்பலை பூசிக்கொண்டு அழிந்து போன புவனங்களை மீண்டும் உண்டாகச் செய்து ஆன்மகோடிகளை பிறப்பித்து உயிர்ப்பதற்காகன்றோ? அவர் யானை தோலை விடுத்திருப்பது தாரகாவனத்து ரிஷிகள் எல்லாம் ஒன்று கூடி கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை, இருந்தாலும் அவர் அருள் எமக்கு தேவையில்லை, எங்களுடைய மந்திரங்கள் வேள்விகளின் ஆற்றலாலே எதையும் செய்ய முடியும் என்று தருக்கி நின்ற போது அவர்களுடையவும் அவர்கள் பத்தினிமாருடைய செருக்கை அடக்க பரமசிவன் சென்றபோது அவர்கள் வேள்வியிலிருந்து எழுப்பிய யானையை கொன்று அதற்கு அடையாளமாக அதனை உரித்து போர்த்து கொண்டதன்றோ? அந்த ரிஷிகள் சிவபிரானை அழிக்க அனுப்பிய மானும் மழுவும் சூளமன்றோ அவர் கையில் இருப்பவை? அவருடைய தவக்களினின்று எழுந்த குண்டலி சக்தி என்றோ அவர் மேலிருக்கும் நாகங்கள்? 100 கோடி பிரமர்கள் நுந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே என்று அப்பர் பாடியபடி அழிந்து போன அரிபிரமராதியர்களின் தலைகளென்றோ ஆண்டவன் மாலையாக அணிந்திருக்கிறார். கல்வியினால் தருக்கிய பிரமதேவனின் சிரத்தை கொய்து அவன் கர்வத்தை அடக்கியதற்கு அடையாளம் ஒன்றோ அவர் கையில் இருக்கும் கபாலம்? இப்படிப்பட்ட தவ ஆற்றலுடையவரின் கோலங்களையா நீ ஏளனம் செய்து பாடுவது? அவைகளை எல்லாம் அறிந்து அப்படிப்பட்ட தியாக புருஷரே எனக்கு கணவராக வேண்டும் என்று எண்ணித்தான் தவம் செய்து அவரை திருமணம் செய்து கொண்டேன். இப்போது எனக்கு அவர் மீது அதற்காக எல்லாம் கோபமில்லை, மாறாக அக்கோலங்களை நினைக்க நினைக்க உள்ளம் உருகுகின்றது. எனக்கு தெரியாமல் வேறோர் பெண்ணை வைத்திருக்கிறாரே, அது பற்றித்தான் அவர் மீது கோபம். அம்மையே, இன்னும் கொஞ்ச நேரம் யான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு கோபம் என்மேல் திரும்பிவிடும் போல். அடியேனது திருமணத்தை தடுத்தான் கொண்ட போது அவர் இளவை துடிப்பினால் அடியேன் ஏசிய ஏசல்களை கேட்டு தாங்கள் என் மீது எவ்வளவு கோபம் கொண்டீர்? உத்தம பத்தினிமார்கள் தம் கணவரிடத்தில் தமக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவரை மற்றொருவர் குறைவாக பேசுவதை கேட்டவுடன் நாகம்போல் சீறுவார்கள் என்று பெரியோர்கள் சொல்லுகிற சொல்லின் உண்மையை உன்னிடத்தில் நான் இன்று கண்டுகொண்டேன். இக்கணமே ஆண்டவனிடம் சென்று தங்களுடைய மாட்சிமைகளை கூறி உம்முடைய பொய்க்கோபத்தை உண்மையென நம்பிவிட்ட அவரை உடனே தைரியமாக உமது திருக்கோயிலுக்கு வரும்படி தெரிவித்து விடுகின்றேன். உருட்டி எடுத்து வந்து எனக்கு தந்த நீ இன்று உன் சொல்லாலேயே அந்த விஷமும் சுடாத என்னை சுடுகின்றாய். இப்போது நீ பாடிய பாடல்களில் கண்ட பொருள்படும்படி அம்பிகை என்னை கேள்வி கேட்கும்படி சொன்னார்களா? நன்றாக இருக்கிறது. நீ தூது செல்கின்ற செய்தி. எனக்கு பரிந்து பேச வேண்டிய நீ அம்பிகையின் சார்பில் இருந்து என்னையே அல்லவா கேள்வி கேட்கின்றாய். இவ்வாறெல்லாம் கேட்கும்படி அம்பிகையின் கட்டளையா? என்னிடம் பொருள் பெற்றுக்கொண்டு என்னையே அல்லவா தூற்றி பாடுகின்றாய். நீ தூது சென்றது போதும் அப்பா, போதும். ஆண்டவருமில்லை, யான் தங்கள் இயல்பை பாடிக்கொண்டு வந்தேனே ஒழிய அம்மையார் அப்படியெல்லாம் கேட்க சொல்லவில்லை. அம்மையிடம் செல்லும் போது தங்களை இப்படி பாடிக்கொண்டுதான் போனேன். அவர்கள் தங்கள் மீது கோபமாக இருக்கும் குறிப்பறிந்து அவர்களை மகிழ்விக்க தங்களை தூற்றிக்கொண்டு அவர்களிடம் போனேன். மெதுவாக பேச்சு கொடுத்து சுடலையாடியும் வெந்நீர் பூசியும் தோலை உடுத்தும் பிச்சை ஏந்தியும் திரிகின்ற ஒருவருக்கு எப்படியம்மா வாழ்க்கைப்பட்டீர்கள் என்று கூட கேட்டேன். ஆனால் அவர்கள் அவைகளையெல்லாம் ஆண்டவன் அண்டாண்டகளிலும் உள்ள கோடான கோடி உயிர்கள் உய்வதற்காக தான் கொண்டுள்ள தவமேடம் என்று அதற்காகத்தான் அவரை நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன் என்றும் சொன்னார்கள்.
தங்கள் மீது கோபமாக இருக்கும் பொழுதே தம்மை மறந்து அவர் தங்களை போற்றி பேசும்படி செய்தல் வேண்டும் என்றுதான் இப்படியெல்லாம் பாடியும் பேசியும் பார்த்தேன். இந்த சூட்சுமம் தெரியாதவர் போல பேசுகிறீர்களே சுவாமி. சுந்தரமூர்த்தி, உன்னுடைய பாடலும் பேச்சும் மிகவும் நயமாக இருக்கின்றது. அம்பிகை இன்னும் என்னை பற்றி என்னென்ன சொன்னார்கள். அகிலாண்ட நாயகனை தங்களை அழைத்து வருவதாக சொல்லியே வந்துள்ளேன். அம்மையார் பெரும்பாலும் தங்கள் வரவை நோக்கியே இருப்பார்கள். ஆனால் மீண்டும் அடியேன் சென்று அவரை தங்களிடம் வரும்படி செய்கின்றேன். அப்போது பாருங்கள் அடியேனுடைய சமர்த்தினை. பிரானிடம் சென்று தங்கள் அடியேனுக்கு தெரிவித்த கருத்துக்களை சொல்லி அவர்தம் அடாத செயல்களை பற்றி கேட்டேன். அவர் எளியேனை பார்த்து, சுந்தரா, நான் பகீரனுடைய அரிய தவத்துக்காக இறங்கி உலகம் அழியாதிருப்பதற்காக வேண்டியல்லவா ஆகாய கங்கையை சடையில் தரித்துக் கொண்டதை கூறினார். எம்முடைய விஸ்வரூப தரிசனத்தை கேட்டு தரிசித்த உமையம்மை யான் ஏதோ வேறொரு பெண்ணை அவளுக்கு தெரியாமல் சடையில் வைத்திருப்பதாக எண்ணி கோபித்துக் கொண்டது எவ்வளவு அறியாமை. இன்னும் எம்முடைய நடவடிக்கைகளை என்னென்ன அவருக்கு பிடிக்கவில்லையோ தெரியவில்லை. அவைகளையெல்லாம் தெரிந்து வந்து சொல்லிவிடு. உலகமும் உயிர்களும் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன, அவைகளையெல்லாம் விட்டு விடுகின்றேன் என்று மனம் வருந்தி சொல்லுகின்றார். இப்படி அவர் மனம் நோகும்படி தாங்கள் செய்யலாமா? மன்மதனை எரித்த அவர்பால் எளியனை போன்ற சாதாரணமானவர்களிடத்தில் உள்ள குற்றத்தை ஏற்றலாமா? இப்போது அவர் கோபத்தை தணிப்பது எப்படி? தாயே, தாங்களே சொல்லுங்கள். நம்பி ஆரூரரே, உண்மைதான். பக்த கோடிகளுக்கு அருள் செய்ய உலா போந்த வந்தவரை விஸ்வரூப தரிசனம் தரும்படி கேட்டு சடாபாரத்தில் கங்கையை கண்டு ஊடல் கொண்டது சரியில்லைதான். பெருமானுடைய செயல்கள் யாவும் எண்ணிறந்த ஆன்மாக்களின் நன்மையின் பொருட்டு மேற்கொள்கின்ற அரும் பெரும் செயல்கள். அப்படி அவர் செய்த வீரச் செயல்கள் சிறந்த 8 நினைந்தே அட்டவீரட்ட மூர்த்தியாக அவரை வைத்து அடியார்கள் வழிபாடுகின்றார்கள். வா, நாம் எல்லோரும் சேர்ந்து அவரிடம் சென்று வலம் வந்து பணிந்து கொடுகொட்டி பண்டரங்கம் கபாலம் முதலிய நடனங்களை ஆடி காட்டாதனாலேயே வருத்தமுற்றதாக கூறி அந்த நடனங்களை ஆடு காட்டும்படி கேட்டு கண்டு மகிழலாம். தென்னாருடைய சிவனரும் பூந்தலார் வளர் தூக்கு தருவாளோ கொலைகுழுவை தோழதை கொன்றைத்தா சுவல் புரள கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ஒற்புடன் கடன் செய்கின்ற உங்கள் ஒற்றி போற்றி. ஆதியாய் அணுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் முழுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. திந்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. இன்றனக்கு ஆரம்பமானாய். கொஞ்சம் சாமி இந்த பக்கம் 2 பேர் வாங்க, 4 பேர் வாங்க. இருங்க ஆள் வரல. ஆள் வந்துருச்சு. தூக்கலாமா? ஓம் நமச்சிவாய. நவருங்க